அவனுடைய அனுகிரகத்தினால் இரண்டாவது இரவு நாடகம் நடந்தேறி வருகிறேன். நான் உனக்கு குறை இருக்காப்பா? கிடையாதுங்க. உண்மைதான். ஆனால் நாட்டாமை கண்ணம் தலைவர் எவ்வளவு அமைதியாக நைனா நைனா பிடிபார் பிடிபார் அடக்க ஆச்சாரத்துடன் வந்திருக்கின்றார்கள். நான்கு வேதம் 6 சாஸ்திரம் பெரியவர்கள் பார்த்து எவ்வளவு அமைதி அடக்க வந்திருக்கின்றார்கள். ஆனால் நான் ஒன்று நினைக்கிறேன், இன்றைக்கு உனக்கு சைலன்ஸுக்கு வேலை இருக்காது. படுத்துக்கலான்னு பாக்குறேன். படுத்துக்கலாம் சாப்பாடு சைலன்ஸுக்கு வேலை இல்லைன்னு சொல்றேன். அமைதியா இருப்பாங்க, அமைதியா கேட்பாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனால் இரண்டாவது இரவு இடத்துல போடுறது நம்ம கிடையாது, அடைக்கலாம். அப்படியா? பரவாயில்லப்பா, ரொம்ப அமைதியாக அடக்க ஆச்சாரத்துடன். ஆனால் பாண்டிய நாட்டிலே கூடுவது பாண்டியன் சபை சபை. ஆமா ஆமா. கேட்டோர் கருணையிட்டோர் நம்ம பெற்றோர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கின்றார். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் இவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்துடன் அமர்ந்திருக்கின்றார். அண்ணனுடைய பாதத்துக்கு பாஞ்சாலம் புத்திராபேட்சி ஆயத்தில் பிறந்த அம்மா பாஞ்சாலம்மா. ஆமா அம்மா நெருப்புல பிறந்தவங்கடா. ஆமா யாகத்தில் பிறந்தவர்கள். அம்மாவுடைய பாதத்துக்கு நாடகம் அனைவருக்கும் ஆச்சாரர்களுக்கும். உனக்கு எதுனா எனக்கு வாங்க தேவையில்லைங்க. அப்படியா? அவன் கேட்டு வாங்க மாட்டாங்க, யாருக்கா கூப்பிட்டாங்கன்னா வாங்கி வச்சு போவான். அவனா கேட்டு வாங்க மாட்டான் வணக்கத்தை. அப்படியா? இப்ப கனதானவர்கள் வந்திருக்காங்க. அவர்களா பார்த்து காலையில செருப்பாலே கொடுத்து அப்படியா இல்லப்பா? பரவாயில்ல, முருக்குப்பாடி ஆறுமுகம் 10 மணிக்கு வெளியே வந்துடுறான். 6 மணி வரைக்கும் ஜோரா நடிக்கிறான் பாப்புன்னு சொன்னா போதுங்க. மரியாதை பின்ன என்ன கடையில விக்குது? அவர்களா பார்த்து மரியாதை கொடுக்கணும். சரி, அப்பேற்பட்ட சபையில எழுந்தவங்க அம்மனுக்கும் சிறுமன் வணக்கம். அரசாங்கத்தில் நான் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அயற்படியில் இருக்கிற யூஜி மந்திரி நாட்டு மக்களுக்கு யாதொரு என்னுடைய நாடு இருக்க நாடு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. நாடு பொருத்தமான நாடு, பதத்தோடு பரிமாணம். அரசாங்கத்துல வந்து நாட்டுக்கு வரசனா இருக்கிறேன். ஆமா, சின்ன வயசு 5 வயது கல்வி காலையில அக்னி வாத்திரம் ஒருவர். ஆமா, அவனிடத்தில் சென்று நான் பாடசாலையில கல்வி காலையில பாடம் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கொஞ்சம்
அப்படி இருக்கும்போது துரோணாச்சாரியார் மருக்கு வாசல் மகன் இருக்காங்க. யாரு? துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் அவரு என் கூட படிக்கிறார். உன் கூட? ஆமா. நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட். 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட். 2 பேரும் ஒரே கிளாஸ்ல குடிச்சிக்கிறாங்க. கிளாஸ்மேட் அப்படின்னா 2 பேரும் ஒண்ணா படிக்கிறாங்க. ஒரே கிளாஸ்ல அந்த கிளாஸ் கல்வித்தாளையில பள்ளிக்கூடத்துல 2 பேரும் ஒண்ணா படிக்கிறாங்க. துரோணாச்சாரியாரும் யானும் ஒரே கிளாஸ்மேட் படிக்கிறீங்க. ஆனா ராஜா விட்ட பிள்ளை அல்லவா நான்? ஆமா. அதனால ராஜா விட்ட பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பு, யானை ஏற்ற, குதிரை ஏற்ற, முன்கத்து பின்னது ஆனால் என் கிளாஸ்மேட்ல என் கூட படிக்கிறாரு. கல்வியானது உனக்கு யாரும் இல்ல. ஆமா. துரோணாச்சாரி ஏழ்மையான குலத்தில் சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அனுபவத்தில் அவர் கத்துக்கினார். அப்படி இருக்கும்போது துரோணாச்சாரியார் அவங்க அப்பா பருக்கு வாசல் அவருடைய பிள்ளை அல்லவா? அவர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். அப்படி நான் இருக்கும்போது நான் ராஜா விட்டு பிள்ளை அல்லவா? ஆமாண்டா, நீ ராஜா விட்டு பிள்ளை. கொஞ்சம் மகத்தனமா எனக்கு கல்வியானது யாரவில்லை. ஆமா. கொஞ்சம் வரியா? பணக்காரங்க பிள்ளைங்களா கொஞ்சம் பணங்குதே, நம்ம தான் தாத்தா சம்பார் சொத்துக்குது, நம்ம ஏன்டா படிக்கணும் அப்படின்னு ஒரு திமிரு இருக்கு. அப்படிலாம் பாட்டு சுத்தி கிடப்பான். அத சொன்னாங்க. அப்ப நீ சொன்ன வார்த்தை ராஜா விட்ட பிள்ளையாச்ச உனக்கு சரியா படிப்பு வராது, கல்வி ஏறாது. அதனால நீ சுத்தி காட்டுறது இப்ப எனக்கு நல்லா தெரியுது. குருநாதர் இருக்கார யாரு? துரோணாச்சாரி. அவருக்கு எல்லாருக்கும் அவரு தேர்ச்சி பெற்று விட்டாரு. ஆமா. சின்ன வயசுலயே கருத்து. இது நம்ம கூட ஒரே கிளாஸ் படிக்கிறோம். எல்லா பாடத்திலையும் 100 மார்க் எடுக்கின்றார் துரோணாச்சாரி. எனக்கு மார்க் என்ன கேட்டியாடா? 0 மார்க். முட்டை. அதான் சொல்றேன், நான் வேற என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பணங்கிறதுக்கு ஒரு வட்டம் படிக்காத சரி. அப்பவே எனக்கு கொஞ்சம் மூளை கொஞ்சம் வேலை செஞ்சு ஐயா உனக்கு எல்லா வித்தையும் பாடங்கள் எல்லாம் அமைதரே சொல்றீங்க பால்வாடி அப்படிதான். ஐயா எனக்கு 2வது குருவாக இருந்து நீங்க எனக்கு இருந்து கல்வி கட்டி கொடுத்த பாடங்களை உடனே நான் நாட்டார் ராஜ்யத்தில் சிம்மாதனத்தில் நான் பட்டத்தில் இருக்கும்போது என்னுடைய ராஜ்யம் இருக்க, என்னுடைய நாடு இருக்க, வேறுபாடு உனக்கு தரேன். குருகாணிகள் நான் தருகிறேன். குருகாணிக்கை நான் தரேன் அப்படின்ற உடனே 2வது குருவாக இருந்து எனக்கு கல்வித்தாளையில எல்லா பாடங்களும் கற்பித்தார். நானும் தேர்ச்சி பெற்று விட்டேன். அவ்வாறு தாஸ்தானம் சென்று விட்டீங்க. அதற்கு பிறகு என் மனைவியை திருக்கல்யாணம் செய்து நான் அரசாங்கத்துல வந்திருக்கிறேன். ஆமாண்டா. அப்படி இருக்கும்போது தம்பி அதுக்கப்புறம் அந்த குருநாதர் வராரு. யாரு? துரோணாச்சாரி. அந்த உடனே வரும்போது ஆமா நீதான் வாயப்படியில் இருக்கியா? ஐயா குருநாதரா உனக்கு ஏற்கனவே கல்விச்சாலையில சின்ன வயசுல பாடம் எடுத்து கொடுத்தாரா? நீ பாதுராட்சியம் கொடுக்கணும்னு சொன்னியா? அது தேவையில்லை. இன்னைக்கு மாடு ஒரு கன்று ஒரு பசு கேட்டு வந்துக்கிறா அப்படின்னு வந்து என்ற மாதிரி சொன்னா. ஏற்கனவே நான் சொல்லு நாட்டை தரன்னு சொன்னமே. மாட்டை கேட்க வந்துக்கிறான். இன்னைக்கு மாட்டை கேட்கிறோம். நாட்டை கேட்பான். நாட்டை கேட்டாலும் கேட்பான். கண்டிப்பா விடமாட்டான். எனக்கு ஒரு மூளை எப்படி தெரியுமா? தூக்கிட்டு வந்து விட்டு அப்படி இல்ல. எனக்கு யார் 2வது குரு? யார்? துரோணாச்சாரி. 2வது குரு நான் 14 கொடுக்கணும்னு சொல்றான். அப்புறம் இன்னைக்கு மாடு கொடுத்தா போறோம். அவன் ஆடுறான் அப்படின்னு நான் நடிக்கிறேன். நான் சொன்ன உடனே மாதிரி அரசாங்கத்தை போட போயா யாரு எங்க ராஜாவுக்கு வந்து 2வது குருவை 4 கேட்கிறேன், மாடு கேட்கிறேன். போயா நீ யாரு தெரியாது போ. கழுத்தை பிடிச்ச
அரசாங்கத்தை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். அப்படி தள்ளின உடனே கோணாச்சாரியாருக்கு கோபம் வந்து விட்டது. அடே பாஞ்சால மன்னர், இப்பேற்பட்ட சபையில ஏற்கனவே சொன்ன தவறி நீ யார் என்று எனக்கு மரியாதை இல்லாமல் வெளியே தள்ளிவிட்டாய் அல்லவா? ஆனால் உன்னை கொள்வதற்கு இப்பேற்பட்ட ராஜாக்கள் அமரக்கூடிய சபையில ஒன்னு கொண்டு வந்து பட்டம் செய்யாதவிட்டால் அப்படி என்று சபதம் செய்தான். யாரு? அப்படின்னு ஒரு அலட்சியம் எனக்கு. அப்படி இருக்கும்போது அகஸ்தினாபுரத்தில் சென்று திருநாட்டிற்கு காந்தாருக்கு பிறந்த பிள்ளை 100 பேர் குருவாக இருந்து முதல்ல 100 பேர் வந்தாங்க. மந்திரி இருந்தாலும் யோகி அவனை அடித்து விரட்டி விட்டார். ஆமா, ஆனால் அப்படி விரட்டி விட்ட போது இந்த 5 ராஜாக்கள்ல யாரு அர்ஜுனனா ஒரு ஆளு தட்டி ஆனாலும் கருவேறு தட்டிப்பா பெருசா 2 பேர் வந்தாங்க. 7 பேர் வீமனா 2 பேர் வந்த உடனே யூஜன்ற மத்திய அந்த வீமஜன அடித்தார். ஐயோ கண்ணமாக அடித்தார். என்னால முடிந்த வரைக்கும் பார்க்கறான். அந்த அர்ஜுனனோட ஜெயிக்க முடியல. ஆமா, என்ன பிடித்து ரதமணி கம்பத்தில் மடல் இறுக்கி கட்டி விட்டார். பேர்பட்ட ராஜாக்கள் அனுப்பியிருக்கக்கூடிய சபையிலே கொண்டு வந்து நிறுத்தின உடனே அப்பதான் பாக்குறாள் குருநாதன். யாரு? துரோணாச்சாரி. அர்ஜுனா, என் சபதம் ஈடேறிவிட்டது. இனிமேல் அவன் ஒரு நாட்டுக்கு ராஜன் அல்லவா? அவனை அவித்து விடு, அவன் போகட்டும். அப்படி வந்து கட்ட விட்டு விட்டார். நான் என்ன செய்தாய்? குருநாதா, என் மடல் விரியை கட்டி இழுத்து வந்து சபையில் பங்கம் செய்தார். இழுத்து வந்தான் அல்லவா? அர்ஜுனனுக்கு ஆணுக்கு செய்த ஒரு பெண்ணும், ஆனால் உன்னை கொள்வதற்கு ஒரு ஆணும் நான் பெறாத அப்படி என்று சபதம் செய்து விட்டார். என்ன ஆடு வந்து சும்மா இருக்கிற ஆளான முன்வரை கொண்டு வந்து யாகம் பூர்த்தியான உடனே முதலாக ஆண் குழந்தை இரண்டாவது 16 வயது பருவ மங்கையாக பூமிக்கு எரிகின்ற தீயில 14 வடிவம் போல எங்க அம்மா பிறந்தாங்க. 2 குழந்தையும் 4 மேடு வளர்த்து கல்விச்சாலையில வைத்து எல்லா பாடங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஆரம்பம் இவ்வளவு நேரம் சந்தோஷகரமாக பேசி வந்த சமாச்சாரம் தெரியுமா? என்ன
வந்தேன் 16 வயது பருவமங்கை அறுவை தருவை மங்கை மடந்தை என்று 4ஆம் பருவம் அடைந்திருக்கு என் குழந்தை பருவமங்கையா கல்யாண பருவத்தில் இருக்கு செய்தி தெரியுமா உனக்கு எப்படியா அகஸ்திராபுரத்தில் 5 ராஜாக்களுக்கும் துரியோதனாளுகளுக்கும் விகடத்துவாதம் ஏற்பட்டு அரக்கு மாளிகையில 5 ராஜாக்கள் இறந்து போயிட்டாருங்க அப்படி செய்தி கிடைக்குது அரக்கு மாளிகை கட்டி இறந்து போய்விட்டார்களாமே எப்படி ஆகுது அர்ஜுனனுக்காகவே தவமா தவ என்று யாசன் உபயாசன் என்ற முடிவரை கொண்டு வந்து யாக ஜால ஏற்படுத்தி அத்தனை பாஞ்சாலி என்னால் பயிர் எடுத்தேன் அல்லவா மாந்துளிர் வடிவம் போல என் குழந்தையானது எப்போ பருவமங்கையாகி எப்போ கல்யாணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு 5 ராஜாக்கள் ஏற்கனவே மாப்பிளை பார்த்துட்டு ஆமா பொண்ணு பார்த்தீங்களா அதுக்கு ஆசை எம்மா ஆசை இருக்கும் உண்மைதான் அதனால் அரக்கு மாளிகையில இறந்து விட்டார்களாமே என் மகள் சும்மா இருக்க மாட்டீங்களா எங்களுக்கு வேலை கொடுத்துருந்தா இருக்கீங்க சரி எனக்கு ஒரு ஆறுதல் பார்க்கலாம் எந்த நேரமா அழுது கொண்டே இருக்கின்றது எப்ப வருவார் அரக்கு மாளிகையில காலமாகி விட்டார்கள் நாடெங்கும் பறந்தாட்டுகின்றது 5 ராஜாக்கள் இல்லையா ஆறுமுகமா நான் பெண் குழந்தையா வைத்துக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றேன் ஒன்றும் புரியவில்லை அப்படி இருந்தாலும் ஆனால் வந்து இன்றைக்கு நாட்டு சாமங்களை கேட்கலாம் என்று அவன் சரி சரி அதனால் என் மனைவி இருக்கின்றார் போகலாம் அவனை அழைத்து மேற்கொண்டு பார்க்க வேண்டும் கோயிலாவது
Thank you.